கோடியக்கரை லேக்கு வந்திருக்கோம். இப்போ இதுதான் பறவைகள் வந்து அதிகமாக முகாமிடுற இடம். பறவைகள்லாம் எதுவும் இல்லை, சிம்பிளாக தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. க்ளோஸ் அப்லையும் காமிக்க ட்ரை பண்ணுறேன். இங்கே தான் பறவைகள், அங்கே கொஞ்சம் சில பறவைகள் முகாமிட்டுருக்கு. நான் காமிக்க தெரியுதா? அந்த பறவைகள் இருக்க இடத்துக்கு நம்ம போகிறோம், போயிட்டு பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? இங்கே எந்த பறவைகள் தான் இங்கே இருக்கிறாங்க. சில பறவைகள் பறக்குது, நமக்கு தெரியல இந்த கேமராவில், இங்கே தெரியுது வாய்ப்பில்லை. பார்ப்போம், நம்ம க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். ஓகே, அந்த லேக்கோடைய ஃபுல் வியூ தெரியுங்களா உங்களுக்கு? நின்று காமிக்கிறேன். லேக்கோடைய ஃபுல் வியூ சில மாடுகளும் வழிபட்டுருக்கு, சில பறவைகளும் இருக்குங்க. வந்து கடல் கலக்கக்கூடிய ஒரு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஃபுல்லாக கடலில் கிடக்கக்கூடியது. கொஞ்சம் க்ளோஸ்அப் இந்த லேக் க்ளோஸ்அப் நான் போகிறேன். இது சாதாரண அந்த பாண்ட் ஹேரான்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம சைடில் இருக்கக்கூடிய சாதாரண கொக்கு, அது போலாமல் தான் இங்கே நிறையா இருக்குது. அது இல்லாமல் சீசன் முடிஞ்சிருச்சு. வந்து உங்களுக்கு தெரியுதாங்கன்னு தெரியல, சில பறவைகள் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த ரேஞ்சில். சில வாத்துகள், சில நாரைகள், லாங் ஷாட்டில் ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு நாரை ஒன்று இருக்குது. முடிஞ்சால் அதை காமிக்க ட்ரை பண்ணுறேன். சில பறவைகள், கூட்டமான சில நாரைகளும் இருக்குது. இது வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய கிரே ஹெரான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு வகையான நாரை தான் இங்கே இருக்குது. ஓகே, நான் முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு க்ளோஸ்அப் வியூ சம் பேர்ட்ஸை நான் போட்டு வைக்கிறேன் பாருங்கள். இந்த லேக்கில் வந்து ஆக்சுவலி வந்து கடலில் கலக்கக்கூடிய லேக்கு. சம்டைம்ஸ் அதோடைய வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். வாட்டர் லெவல் சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு உள்ளே தண்ணி வர்றதுக்கிட்ட வரும். பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு பம்பிங் ஹவுஸ் இருக்குது. வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் இங்கே வந்து பம்ப் பண்ணுறதுக்கான வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த லேக்கு. நம்ம ஃபுல்லாக அந்த லைட்ஸு செட்டப் வச்சுருக்காங்க இல்லையா, பவர் லைனில் அந்த லைன் ஃபுல்லாக வரும் போகலாம். உங்களுக்கு தெரியுதா? இது ஃபுல்லாக நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அந்த லேக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த டைமில் பேர்ட்ஸ் வந்து நியர்லி 1% ஆஃப் பேர்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஆல்மோஸ்ட் சீசன் வந்து எண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இருக்கிறது வந்து ஆக்சுவலி ஜனவரி 2nd வீக்கில் இருக்கேன். ஸோ அதனால் சீசன் ஃபுல்லாக வந்து எண்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பேர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 1% ஆஃப் பேர்ட்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸ்பாட் என்ன இருக்குன்னு நான் பார்க்கலான்னு போகிறேன். ஒரு ஸ்பாட்டில் பேர்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பாட்டில் நான் போய் பார்க்குறேன் பேர்டு இருக்காது. ஸோஃபார் நான் கவர் பண்ண வரைக்கும் பறவைகள் எதுவும் என்னால் கவர் பண்ண முடியல. ஏன்னா நான் பெரிய கேமரா தான் எடுத்து, ஹை குவாலிட்டி கேமரா தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு என்னால் ஒழுங்காக பிக்சர் பண்ண முடியல. ஏன்னா பேர்ட்ஸ் கம்மியாக இருக்குது. க்ளோஸ் ரேஞ்சில் போகும்போது அது பறந்துருச்சு. லாங் ரேஞ்சு லென்ஸ் வச்சுருந்தாலும் என்னால் ப்ராப்பராக கவர் பண்ண முடியல. நான் ரொம்ப கம்மியான பிக்சர்ஸ் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வாக் த்ரூ வீடியோவில் ஒரு ஜஸ்ட்டு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இல்லாமல் சிம்பிளாக தான் வரும். பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா நீங்கள் கண்டிப்பாக வாங்க. வேதாரண்யம், கோடியக்கரை. இப்போ பறவைகள் சரணாலயம் இருக்குது, மிருக அனிமல்ஸ் சேங்சுரி இருக்குது. 3 ஸ்பாட் இருக்குது. பேர்ட்ஸு 2-3 ஸ்பாட்ஸ் இருக்குது பேர்ட்ஸ் பார்க்குறதுக்கான. இங்கே மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வாத்து, ஒரு வகையான வாத்து எல்லாருமே நீங்கள் பார்க்குறீங்களா? அது வகையான வாத்து இருக்குது. லாங் ஷாட்டில் பார்க்குற மாதிரி அந்த மாதிரியான வாத்து.
நாரைகள், கொக்குகள்லாம் நிறையா இருக்குது. வன உயிரின சரணாலயம் கோடியக்கரை. இந்த மானு இந்த பறவைகள்லாம் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்டர் பண்ணி பார்ப்போம். வாட்ச் டவர் இருக்குது. வாட்ச் டவரில் தான் நான் நினைக்கிறேன். அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் டாப் வியூ. என்ட்ரன்ஸ் டாப் வியூ. பப்ளிக் நம்ம வச்சுருக்க வெஹிக்கிள்ஸ் உள்ள அலௌடு கிடையாது. அவங்க ஏதோ சம் வேன்ஸ் வச்சுருக்காங்க. அடல்ட்ஸ் 200, கிட்ஸ் 15 சார்ஜ் பண்ணுறாங்க. நான் இங்கே போய்ட்டு அவங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா? கடலுக்கு வந்துட்டோம். கடல் தெரியுதுங்களா? கூடியக்கரை கடல் கரையில் நிற்கிறோம். அதான் இங்கே எல்லாமே மீன் பிடிச்சிட்டு திரும்பி படகுகள்லாம் இங்கே நிறையா நிற்கிது. வலை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடல் அலையில் சில பறவைகள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. சில கப்பல்கள் கரை ஓரமாக நங்கூரமிட்டுருக்கு. அதெல்லாம் மீன் பிடிச்சி திரும்பின கப்பல். சில கப்பல்கள் ஏர்லி மார்னிங் வந்த கப்பல்லாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க.